செய்தி. வணக்கம். விவி செய்திகளுக்காக ஊர் செய்திகள் வாசிப்பது திருதி. ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்கர் ஒன்றியத்திற்குட்பட்ட 40 ஊராட்சிகளில் 185 பயனாளிகளுக்கு சுமார் ரூபாய் 6,50,00,000 மதிப்பீட்டில் கலைஞரின் கனவு இல்லம் வீடு கட்டுவதற்கான ஆணை வழங்கும் நிகழ்ச்சி ஒன்றிய அலுவலகத்தில் ஒன்றிய குழு தலைவர் கலைக்குமார் தலைமையில் நடைபெற்றது. ஒவ்வொரு வசதியும் அனைத்து வசதியும் சுமார் 6 கோடி அளவிலே தபால் வீடு கட்டுவது. நம்முடைய கோயில் தொகுதியை பொறுத்தவரையிலே நம்முடைய பாலப்பாக்கம் கட்டப்படுகிறது. அதே போல 2000 இன்னும் மற்றவர்கள் கிடைக்கும். இதில் ஷோலிங்கர் சட்டமன்ற உறுப்பினர் ஏ.எம். முனிரத்தினம் அவர்கள் கலந்து கொண்டு 185 பயனாளிகளுக்கு வீடு கட்டும் வேலைக்கு உத்தரவு வழங்கினார். வீடு கட்டும் பணியை தாமதப்படுத்தாமல் குறித்த காலத்துக்குள் கட்டி முடிக்க வேண்டும். தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சிறப்பான ஆட்சி செய்கிறார். பல்வேறு திட்டங்களை சீரிய முறையில் செயல்படுத்தி தமிழகத்தை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்கிறார் என பேசினார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட குழு உறுப்பினர் கிருஷ்ணமூர்த்தி, வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் பாஸ்கரன், வெங்கடேசன், ஒன்றிய குழு உறுப்பினர்கள் மாரிமுத்து, ராமன், பாபு, வேண்டா சரவணன், சுமதி, சந்திரன் மற்றும் ஊராட்சி ஒன்றிய அலுவலக பணியாளர்கள் உட்பட பலர் உடனிருந்தனர். விவி செய்திகளுக்காக விஜய் மற்றும் பாஸ்கர். என்னுடைய பெயர் குமார். வெங்குப்பட்டு ஊராட்சி சோளிங்கர் ஒன்றியத்தில் 40 கிராமங்களை சேர்ந்த 186 பயனாளிகளுக்கு கலைஞர் வீடு வழங்கும் ஆணை சோளிங்கர் சட்டமன்ற உறுப்பினர் ஏ. முனிரத்னம் அவர்கள் கையால் இன்று வழங்க உள்ளதால் இதனுடைய மதிப்பு சுமார் 6 கோடிக்கு மேல் உள்ளது. இந்த ஆணை வழங்கிய தமிழ்நாடு அரசுக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் 40 ஊராட்சியின் சார்பாகவும் பொதுமக்களின் சார்பாகவும் 186 பயணிகளின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.